ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறையில் இருக்க ஜில்லவுட்டுக்கு தாங்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜ்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்மளோட வீட்டிலேருந்து அங்கே லொக்கேஷனுக்கு நமக்கு ஒரு 64 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. நம்ம கிளம்புனதே பார்த்திங்கன்னா 9 o'clock தான் கிளம்புனோம். 10 o'clock ஓப்பன் அப்படின்றனால சரி நம்ம ஸ்பீடாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஜில்லவுட் போகிற பிளானே கிடையாது. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வீக் டேஸில் போக முடியாது, வீக்கெண்டில் பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எல்லாேருக்கும் ஒர்க் இருக்குது அப்படின்றனால சாட்டர்டே சண்டே போக முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க என்னோடய பசங்க எல்லாருமே. எப்போ போவோம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. சரி இன்னும் ஒரு 1/2 hourல போயிடலாம், ஆக்சுவலி 1 hourல ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்னோடய ஹஸ்பண்டு. நம்ம வந்து வீக் டேஸில் போக முடியாது, வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் சாட்டர்டே சண்டே எல்லாேருக்கும் ஒர்க் இருந்ததுனால போக முடியல. சரி சண்டேயாவது பசங்களுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆக்சுவலாக நம்ம அங்கே ரீச் பண்ணிட்டோம், ஜில்லவுட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஜில்லவுட்டோட கார் பார்க்கிங். இங்கே ஆக்சுவலாக கார் நிறையவே சண்டே அப்படின்றனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கே பார்க் பண்ணுறது அப்படின்றது தெரியல. பார்க்கிங்க்கும் செக்யூரிட்டி எல்லாருமே இருந்தாங்க, சூப்பர்வைசர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. கரெக்டாக காரை பார்க் பண்ணணும் அப்படின்றனால நமக்கு ஒரு சில கைடும் பண்ணாங்க. இந்த சைட் பார்க் பண்ணுங்கள், அந்த சைட் பார்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து பார்க் பண்ண போகிறோம். பசங்களுக்கெல்லாம் நம்ம எப்போ உள்ளே போவோம் அப்படின்ட்டு ரொம்ப சீக்கிரமாக பார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க் பண்ணவே பாருங்கள் கொஞ்சம் டிலே தான் ஆச்சு. ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா, நம்ம வந்து வீட்டிலேருந்து நமக்கு வந்து லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஜில்லவுட்டோட என்ட்ரன்ஸு. நம்ம டிக்கெட் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். டிக்கெட் எடுக்க இடத்த பார்த்திங்கனாலே ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்தது சண்டே அப்படின்றனால. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உள்ளே, அதாவது பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. உள்ளே போயாச்சு. 2 பேர் போயிட்டு சரி நம்ம லாக்கரில் நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸ், ஃபோன், மொபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு வரலாம், திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரில் வந்து வச்சுட்டு வரதுக்காக போயிருக்காங்க. உள்ளே போனோன்னே இந்த கேம்ஸ் தான் இருந்ததுங்க. எங்களுக்கு எப்படி வீடியோ எடுக்கிறது என்னன்றதெல்லாம் தெரியல. சரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேம்ஸுமே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் வாட்ச் பண்ணிகிட்ருந்தோம். ஆக்சுவலாக 30 கேம்ஸ் 40 கேம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவ்வளோக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 30 கேம்ஸ்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள் சண்டே அப்படின்னா எவ்வளோ க்ரௌடு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ்லேயுமே பெரியவங்க எல்லாருமே விளையாடலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஆக்சுவலாக அதர் ஃபுட்டெல்லாம் அலௌடு கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எனக்கு எப்படி விலாக் எடுக்கிறது, எப்படி என்ன பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சுது, அங்கே ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணிட்டா நம்ம எல்லா கேம்ஸுமே வீடியோ எடுத்துக்கலாம். எல்லா கேம்ஸுமே வீடியோ எடுக்க முடியல கைஸ். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம். பாய்.